இதுதாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சமீபத்தில் தென் மாவட்டங்கள் மழையால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அதுவும் வரலாறு காணாத மழை. அதனால் தென் மாவட்டங்களில் ஏகப்பட்ட சேதாரங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. மக்களோட இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுச்சு. அந்த மக்களுக்கெல்லாம் உதவணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் மூலமாகவும் நிறைய உதவிகள் அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. நிறைய நிவாரணப் பொருட்களை ஏகப்பட்ட வண்டிகளில் அனுப்பி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம். நேற்று விஜய் அவர்களும் இதே போல் தென் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நேரடியாகவே வழங்கியிருக்காரு. அவர் எதற்காக நேரடியாக வழங்கினார் அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை அவரோட அரசியல் வருகைக்காக மக்கள் மத்தியில் அவரோட அந்த ஃபேஸை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்தாரோ என்னவோ. இல்லை, அவர் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அவர் வந்ததால் ஏற்பட்ட குளறுபடிகள் தான் இங்கே பிரச்சனையாக தெரியுது. விஜய் அவர்கள் அவரோட ரசிகர் மன்றத்தின் மூலமாகவே இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி இருக்கலாம். ஆனால் நேரடியாக வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, நிறைய பேர் அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த நிவாரணப் பொருட்கள் கூட வேண்டாம், எங்களுக்கு செல்ஃபி தான் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டதை பார்க்க முடிஞ்சுது. இதே விஜய் ரசிகர்கள் இதை கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த நிவாரணம் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் அந்த பொருட்களை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிவாரணப் பொருட்கள் யார் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும்போது தான் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்ம சும்மா விளம்பரத்துக்காக சரி யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற பேருக்கு கொடுக்கக்கூடாது. அது யார் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு போய் சேரும்போது தான் அது ஒரு பயனுள்ளதாக அமையும். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களை பொறுத்தவரையும் அவங்க பார்த்து யார் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்தாங்க. அதுவும் விஜய் ரசிகர்கள் மாதிரி ஒரு மேடை போட்டு அங்கே வர சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கல. வீடு வீடாக தேடி போய் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து கணக்கெடுத்து அவங்களுக்கு போய் கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தாங்க, வயதானவங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்கள தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் கொடுத்தவங்களில் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா எல்லாரும் இருக்கப்பட்ட ஆள் மாதிரி தெரிகிறாங்க. எல்லாரும் விஜயனாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபுல் மேக்கப்பில் வந்திருப்பாங்க போல். அதுலேயும் நிறைய பேர் பொருட்கள் வேண்டாம், எங்களுக்கு செல்ஃபி கொடுங்க அப்படின்னு ஒரு சில பசங்களும் கேட்குறாங்க, பிள்ளைங்களும் கேட்குறாங்க. நிவாரணப் பொருட்கள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சென்றடையாது இப்படி பண்ணுனா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அதனால் இனி வரும் காலங்களில் நிவாரணப் பொருட்களோ அல்லது வேறு ஏதாவது உதவி பண்ணும்போது யாருக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறத அந்தந்த மாவட்ட ரசிகர் மன்ற செயலாளர்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு எடுத்து கணக்கெடுத்து அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. தலைவரோட ரசிகர்கள்ட்ட இருந்து இதை கற்றுக்கிட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா இது முழுக்க விளம்பரத்திற்காக பண்ணுற மாதிரியே இருக்குது.